கிறிஸ்துவுக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்கு தத்தம் அல்லது அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 9:15 இவ்வாறாக சொல்லப்படுது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக சோஸ்திரம். நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு சோஸ்திரம் சொல்றோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அநேக வேலைகளை என்ன செய்யறதில்ல, நம்ம சொல்றது இல்லை. எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு எப்பவுமே என்ன செய்யறதில்ல, சோஸ்திரம் செலுத்தி அவரிடத்துல நம்ம நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஏன்னு சொன்னா சின்ன பிரச்சனைகள் சின்ன சோதனைகள் வரும்பொழுது என்ன செய்யறோம், எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம மறந்து போறோம். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்கு நம்ம சோஸ்திரம் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா 5 நிமிடம் கண்டிப்பா அது பத்தாது. ஏன்னு சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா டெய்லி நம்ம சாப்பிடுகிற ஆகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு கிடைக்கல. அதற்காக என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, அதை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன ஆச்சுன்னா படுத்தா தூக்கம் வரணும். ஆண்டவர் நமக்கு நல்ல நித்திரையை தராங்க, அதுக்கு படுக்கிறதுக்கான நல்ல ஒரு மெத்தை கிடைச்சிருக்கு நமக்கு இல்லை. சிலருக்கு பாய் கூட இல்லாம அல்லது தங்குவதற்கு இடம் இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம சுவாசிக்கிற காற்று நமக்கு அநேக இடங்கள்ல என்ன அப்படின்னு சொன்னா விடுமுறை விடுறாங்க. ஏன்னு சொன்னா காற்று என்ன செய்யப்பட்டிருக்கா, மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. நீங்களும் நானும் ஒவ்வொரு நேரமும் சுவாசிக்கிற ஒரு காற்று, ஆதியிலே தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அந்த சுவாசத்தை நிறுத்தாதபடிக்கு இன்ன வரைக்கும் உங்களுக்கும் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஆண்டவர் கிருபையா கட்டளிட்டு இருக்காங்க. அதற்காக நம்ம என்ன செய்யணுமோ ஆண்டவரை சோஸ்தரிக்கணும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன செய்யணும், நம்ம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். நல்ல கண்ணு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அல்லது பேசுவதற்கான திறனை கொடுத்துருக்குறாங்க, சாப்பிடுவதற்கான கடினமான பொருட்களை சாப்பிடுவதற்கான பற்களை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் நிறைய பேர் கை இருக்கும், சில நேரத்துல ஒரு விரல்கள் செயல்பாடு இல்லாமல் இருக்கும், சில விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கும். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு 5 விரல்களை குறையில்லாம கொடுத்துருக்குறாங்க. அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்வதற்கான காரியம் என்ன எண்ணி முடியாது. அதனால்தான் ஒரு பக்தன் பாட்டு எழுதியிருக்காரு, எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த யாவும் எப்படி இருக்குமா, வியப்பை தரும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் யோசித்து பார்க்குறோம். ஆனா ஆண்டவர் செய்த பெரிய அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்கள். மரண படுக்கையில் இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறார். அந்த வியாதிக்கு மருந்தே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னா கூட ஆண்டவரே மருத்துவராக மாறி அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்ம என்ன செய்யறாரு, சுகம் தந்து மீண்டும் மருத்துவர்கள் ஆச்சரியப்படுவோம்னா நம்ம என்ன செய்யறாரு, நடத்துறாரு. அப்பேற்பட்ட தேவனை நம்ம எப்படி சோஸ்தரிக்கிறோம், அதாவது அந்த தேவனுக்கு நம்ம சோஸ்திரம் செலுத்துறோமா அல்லது நன்றி செலுத்துறோமா, அல்லது நம்ம இஸ்ரவேல் மக்கள் போல நன்றி அறியாதவர்களா இருக்கிறோமா? இஸ்ரவேல் மக்கள் கேட்பாங்க, ஏதாவது ஒண்ணு கேட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடுவாங்க, சில சமயம் முறுமுறுப்பாங்க, ரிக்வஸ்ட் கூட இருக்காது, அவங்க என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. ஆனா கூட ஆண்டவர் ரொம்ப இறக்கமா, ஏன்னு சொன்னா அவங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவர்களை விசேஷமாக அவர்களை தெரிந்து கொண்டதுனால என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சரி பரவாயில்ல எப்படிதான் இருந்தாலும் அவங்க கேட்டதை கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அன்பான தேவன். ஆனா அதை பெற்றுக்குவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க கேட்டதை ஆண்டவர் செஞ்சிருப்பாங்க. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷமா இருப்பாங்க, ஆண்டவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு புகழ்வாங்க. அதே சமயத்தில் அடுத்த தேவை வரும் பொழுது ஒருவேளை அவங்க ஆசைப்படுகிற காரியம் கிடைக்கலன்னா திருப்பி என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. எங்களை என்னத்துக்கு, எகிப்துல நாங்க என்ன செஞ்சோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், நாங்க கஷ்டப்பட்டாலும் கூட எங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிச்சு, நாங்க பூண்டு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், நிறைய காரியங்கள் அவங்க சொல்லி புலம்புவாங்க. திருப்பி ஆண்டவர் அவங்களுக்கு தருவாங்க. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறந்து போவாங்க. அதே போலதான் நீங்களும் அநேக நன்மைகளை ஆண்டவருக்கு பெற்றிருக்கிறோம். அநேக காரியங்கள்னால் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கார். நல்ல மனைவி கொடுத்துருக்காங்க, நல்ல கணவர் கொடுத்துருக்காங்க, நல்ல பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க, நல்ல பேர பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க, நல்ல பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க, கல்வி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா லிஸ்ட் கண்டிப்பா பெருசா போயிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட தேவனை நீங்க சோசரிக்க மறந்துருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாள் நமக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு விசை கூட இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், எனக்கு என்னை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆண்டவர் அநேக நன்மைகள் செய்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த காரியத்தில் நம்ம
அதை மேன்மையாக எண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வாரத்தை ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில எது அனுமதிச்சாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம கைவிடுவதில்லை. அவர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விலகாத தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்ம எல்லாவற்றுக்கும் சோஸ்திரம் செலுத்தணும். அட்லீஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் சோஸ்திரத்தை பெற்றதுக்காவது நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்துக்காவது, அவர் கடத்துல இருந்து பெற்ற ஒவ்வொரு நன்மைக்காவது என்ன செய்யணும், அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், சோஸ்திரிக்கணும். ஒருவேளை நம்ம நன்றி சொல்ல மறந்துருப்போம்னு சொன்னா இந்த நாள் நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி அந்த 10 குஷ்டரோகிகள் போய் ஆண்டவர் போகிற வழியிலே ஆசாரியன் காட்டுன்னு தான் சொன்னாங்க, போற வழியிலேயே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சுகம் பெற்றாங்க. யாரும் திரும்பி வரல. ஒரு குஷ்டரோகி திரும்பி வந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னாங்க. நீங்களும் நானும் அந்த ஒரு குஷ்டரோகியா இன்னைக்கு இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் செய்த எண்ணில்லா நன்மைகளுக்காக உடைய பாத்துல நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சாமி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறைவில்லாத நித்திரை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கீங்க, நன்றி. நல்ல உடன்பிறப்புகளை கொடுத்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. நல்ல கணவரை கொடுத்திருக்கீங்க, நன்றி. நல்ல மனைவியை கொடுத்திருக்கீங்க, நன்றி. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்க, நன்றி. பேரப்பிள்ளை, இப்படி எல்லாவற்றுக்கும் நமக்கு நன்றி சொல்லுங்க. என்னோடு கூட சேர்ந்த ஆண்டவரே, யாரெல்லாம் நன்றி சொல்லுகிறார்களோ, துதிக்கிறார்களோ, அவர்களுக்கு நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் எல்லா குறைகளை நினைத்து உம்முடைய அன்பை விட்டு பின்வாங்கி விடாதபடிக்கு நீர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் துதித்து உம்மை சோஸ்தரித்து உமக்கு நன்றி சொல்லி ஜீவிக்க எங்களுக்கு நல்ல புத்தியையும் ஆவியானவர் ஒத்தாசையை நீங்க தர வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுங்க. யாரெல்லாம் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ சாமி, அவளை நீங்க ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு கண்ணீரோடு பாரத்தோடு குழந்தை செல்வதற்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. குழந்தை பாக்கியத்தை அவளுக்கு பெற்றுக்கொள்ளும்படி அவளை தகுதிப்படுத்துங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியத்தின் ரீதியாகவும் எல்லாவற்றுக்கும் நீரே ஆண்டவரை பாத்திரா இருக்குது. நீரே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள ஒரு கர்த்தாவே, நீ இறங்கி அவளுக்கு கிருபையா இருந்து நிறுத்த வேணுமா கெஞ்சி மன்னாடுவோம். என்னுடைய குற்றம் குறைகள் பாவங்களை மன்னி தள்ளுங்க. ராஜ்யம் வருவது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.